தை மாதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை போல் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சித்திரை பௌர்ணமி நாளில் தான் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சொல்லக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமானது நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு மிக முக்கிய நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளானது சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி எப்பொழுது வருகிறது, இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது, சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் பௌர்ணமி நாளில் வழிபடுவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் தான் சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள் வாழ்ந்த புண்ணிய மலைகளானது ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சித்ரா பௌர்ணமி நாளில் சித்தர்கள் மற்றும் அவர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது, இங்கு சென்று வழிபடுவதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சித்தர்களை வழிபடக்கூடியவங்க சித்தர்களுடைய தரிசனம் மற்றும் ஆசீர்வாதத்தை பெற வேணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சித்ரா பௌர்ணமி நாள் ரொம்பவே அற்புதமான நாளாகுங்க. சித்ரா பௌர்ணமி நாளெல்லாம் சித்தர்கள் ஜீவ சமாதிகள் சித்தர்களுடைய நடமாட்டமானது இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் சித்ரா பௌர்ணமிங்கிறது நம்முடைய ஆதி மரபில் இந்த நாள் சித்தர் பௌர்ணமி அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இது பின்னால் மருவி சித்ரா பௌர்ணமியானது காகா புஜண்டர் தலையாட்டி சித்தர் அடிக்கடி சொல்லியிருக்கிறாருங்க. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் தான் இறைவனுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு சித்தர்கள் நிறைய வடிவங்கள் எடுத்து பூமிக்கு வருவதாகவும் கோரக்கர் தன்னுடைய மலை வாடகம் நூலில் சொல்லியிருக்கிறாருங்க. நிலாவினுடைய ஒளிக்கு சில அபூர்வ ஆற்றல்களானது இருக்குது. மேலுமே பயிர், செடி, கொடி, மூலிகைகள் செழிப்பாக வளர்வதற்கு தேவையான சக்தியை அது தருது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நிலா ஒளியில் நம்ம மீண்டும் பட்டோம்னா நம்முடைய அறிவுத்திறனானது அதிகரிக்குங்க. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பமானது நீங்கிவிடும். அதை விட பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தி மிக்க மலைகளுக்கு சித்ரா பௌர்ணமி நாளில் சக்திகளானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பௌர்ணமி நாளன்னைக்கு தெய்வீக அருளானது அதிகமாக இருக்குங்க. மூலிகை காற்றால் நம்முடைய உடல் நலமானது இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நிலவொளியால் நம்முடைய மனதுக்கு தெளிவானது கிடைக்குங்க. அன்றைய நாளில் புனித மலைகளில் பஞ்சராஷ்டிர மந்திரத்தை நம்ம உச்சரித்தபடி அமைதியாக நம்ம வந்தோம்னா நமக்கு இரட்டிப்பு பலனானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக சித்தர்களுடைய அருளை நம்ம தியானத்தால் இல்லைன்னா ஆழ்ந்த தவத்தால் பெற முடியுங்க. சித்ரா பௌர்ணமி நாள் வழிபாட்டின் முக்கிய அம்சமாக சொல்லக்கூடியது சித்தர்களுடைய அருளை பெறுவது ஆகுங்க. நமக்கு மட்டும் இல்லைங்க, சித்தர்களுக்கும் சித்ரா பௌர்ணமி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுது. பொதுவாக சித்ரா பௌர்ணமி நாளில் பூமியில் இருந்து ஒருவித உப்பு கிளம்புமாங்க. அந்த உப்புக்கு பூமி நாதன் அதாவது பூநீர் என்று பெயராகுமா. இந்த உப்பு அதிக சக்தியை தரக்கூடியதாகுங்க. இதை சித்தர்கள் தான் கண்டுபிடித்து உலகத்துக்கு சொன்னதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பௌர்ணமி நாளன்னைக்கு அந்த உப்பு சக்தியை பெறுவதற்காகவே பல இடங்களில் தோன்றுவாங்க அப்படின்னும் சூட்சும வடிவில் தோன்றுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பல முக்கிய தலங்களில் இருக்கக்கூடிய இறை மூர்த்திகளை வழிபடுவதற்காகவும் சித்தர்கள் சூட்சும வடிவில் வருவாங்களாமாங்க. அந்த வகையில் நம்பிமலை, கொல்லிமலை, பொதிகை மலை, தீர்த்தமலை, திருவண்ணாமலை, சதுரகிரி மலை, இலங்கையில் கதிர் காமம், கபிலவத்தை, வேலோடு போன்ற மலைகளில் சித்தர்கள் உலா வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக பல சித்தர்கள் பல்வேறு வடிவங்கள் எடுத்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. அதாவது என்னென்ன வடிவம் எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா வண்ணத்து பூச்சியாக, நாகங்களாக, இல்லைன்னா விலங்குகளாக, இல்லைன்னா மனிதர்கள் போல சித்தர்கள் உலா வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த சமயத்தில் நாமும் சென்றோம்னா நமக்கும் இறையருள் சித்தர்களுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக
பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதனால தான் கிரிவல தலங்களில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதியை சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு தவறாமல் வழிபட வேணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சித்த மலைகளில் ஏற்கனவே நிறைய சித்தர்களுடைய அருளானது இருக்குதுங்க. சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு மற்ற இடத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாமே நம்பி மலைக்கு வந்து பூத நாராயணரான சித்தர் தலைமையில் ஒன்று சேர்ந்து உலக மாற்றங்களை பற்றி முடிவெடுப்பாங்க என கோரக்கர் மலை வாடகம் என்ற நூலில் கோரக்கர் சித்தர் சொல்லியிருக்கிறாருங்க. சித்ரா பௌர்ணமி நாளில் இங்கு செல்லக்கூடியவங்களுக்கு ஈசன் பெயரோடு சித்தர்களையும் நினைத்து வழிபட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளானது நடக்க தொடங்குங்க. பொதிகை மலையில் அகத்தியரை சித்ரா பௌர்ணமி நாளில் வழிபட்டோம்னா சிவபெருமானுடைய திருவடியை சென்றடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் மதுரையில் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி நாளன்னைக்குமே இந்திரனே நேரில் வந்து சொக்கநாதரை பூஜை செய்து வழிபடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அந்த நேரத்தில் மதுரை சொக்கநாதரை நாமும் வழிபட்டோம்னா இந்திரனுடைய அருளும் ஆசையும் நமக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சித்ரா பௌர்ணமி நாளன்னைக்கு சித்திரை நட்சத்திரமும் சித்திரை திதியும் சேர்வதால் நம்ம கடலில் குளிப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் கடலில் குளித்த பின்னாடி இதுவரைக்கும் சேர்த்த பாவங்கள் அனைத்துமே அந்த கடல்லையே கரைந்து விடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அன்றைய நாளில் கடலில் புனித நீர் ஆடி வருவங்களுக்கு சித்தர்கள் ரிஷிகள் தாயாக இருந்து அவங்கள காப்பாற்றுவாங்க அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுங்குதுங்க. அதனால தான் கடலில் புனித நீர் ஆடணும்னா சித்தர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் மூலிகை குளியல் நம்ம குளிப்பதனால பலவிதமான தோஷங்கள்லிருந்து நமக்கு விடுதலையானது கிடைக்கும் அப்படின்னு போகர் சொல்லியிருக்கிறாருங்க. மேலுமே பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலில் பௌர்ணமி நாளில் சித்ரா பௌர்ணமி விழாவை சித்தர் பெருவிழாவாக கொண்டாடிட்டு வராங்க. இதனைத் தொடர்ந்து நந்தி சிவன் கருவூராயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது அன்றைய நாளில் நடைபெறுங்க. அதற்கு பிறகு அன்னதானமும் சிறப்பாக நடைபெறும். இந்த அபிஷேகத்தில் நாமும் பங்கெடுத்தோம்னா கருவூரார் சித்தருடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க. சித்தர்கள் பெரும்பாலும் ஏழை எளியர்களுடைய பசியை போக்க அன்னதானம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அன்னதானம் கொடுங்க. இல்லைன்னா எங்கேயாவது அன்னதானத்துக்கு உதவி செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. 2026ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குது. பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 மணிக்கு தொடங்கி மே 1ஆம் தேதி இரவு 11:07 மணியோடு பௌர்ணமி திதியானது முடிவடைதுங்க. சித்திரை நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நேரம் ஏப்ரல் 30ஆம் தேதி அதிகாலை 1:11 மணிக்கு தொடங்கி மே 1ஆம் தேதி அதிகாலை 2:41 மணியோடு சித்திரா நட்சத்திரமானது முடிவடைது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் நுழையக்கூடிய நாளே சித்ரா பௌர்ணமி நாளாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த நாளில் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை வைத்திருக்கக்கூடியவர் கடந்த கால பாவங்களிலிருந்து விடுபட வழியை ஏற்படுத்தி தருபவருமான சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளானது சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி நாளன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளால் இறையருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. கர்ம வினைகளிலிருந்து நம்ம விடுபட முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளானது சொல்லப்படுது. மேலுமே நம்ம வாழக்கூடிய காலத்தில் நம்ம செய்யக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்யக்கூடியவர் சந்திரகுப்தர் ஆவாருங்க. இவர் நம்ம இறந்த பின்னாடி நம்ம செய்த கர்ம வினைகளை பொறுத்து தான் நம்ம சொர்க்கத்திற்கு போக வேணுமா நரகத்துக்கு போக வேணுமா என்பதை சித்திரகுப்தர் தான் தீர்மானிப்பாராமா. நாம் மறைந்த பின்னாடி நரகத்தில் துன்பங்களை அனுபவிக்கக்கூடாது. கடந்த காலங்களில் செய்த தவறுகள் இல்லைன்னா பாவங்களுக்கு நம்ம பிராயச்சித்தம் செய்ய வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களுடைய தவறுக்காக நீங்கள் வருந்தப்பட்டு சந்திரகுப்தரை மனதார வேண்டி சில வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்களானது மன்னிக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
இந்த நாளில் சித்திரகுப்தரையும் சிவபெருமானையும் மனதார வழிபட்டோம்னா நமக்கு மன அமைதியானது கிடைக்குங்க. இந்த இறைவனுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே குறைந்து விடுங்க. அதே போல் ஏழைகளுக்கு உணவு, உடை, அத்தியாவசிய பொருட்களை அன்றைய நாளில் தானமாக கொடுத்தோம்னா நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே குறைந்து விடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபடுட்டோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே விலகி மிகப்பெரிய புண்ணிய பலனானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. இதனால் சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதை நிறைய பேர் வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.